for too much. It's a fun, commercial, mass movie in my. பட் அவர் தான் தமிழ் படம் பண்ண மாட்டாரு. ஃபைனலி சரி ஓகே ஒரு தமிழ் படம் பண்றேன். ஸோ Jagame Tandram was just purely because I wanted to be a part of. First was Santosh Narayanan's one, like I wanted a song for myself. ஒரு ரொம்ப நல்ல நெகட்டிவ் கேரக்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பட் இப்போதைக்கு பைப்லைன் எதுவுமே இல்லை. பட் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஹலித்தை நம்பி ஒரு ரொம்ப வளர்ந்துட்டு கேரக்டர் ஆஃபர் பண்ணேன். அவருலாம் வந்து அவர் ஒரே ஒரு டேக் தான் சூப்பரா பண்ணீங்க அப்படிலாம் சொல்ல நானும் கண்டிப்பா இதை நடக்க போது நினைச்சா அப்புறம் எனக்கு கூப்பிடவே இல்லை அந்த ப்ராஜெக்ட். சரி ஓகே இது என்ன நமக்கு என்ன புதுசா அப்படின்னு சொல்லி வந்து சீன்ஸ்ல நான் எப்பவுமே ஈஸியா சிரிச்சிருவேன். காலியோட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் சீனே உட்காந்து நம்ம சீரியஸா இப்படி முறைக்கணும். அவன் ஏதோ சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவர் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது கமான் காலி கமான் அர்ஜுன் சீரியஸ் கைஸ் சொல்லி இந்த டீச்சர் இருப்பாங்களே ஸ்கூல் மச்சான் சொல்லு அவன் வந்து ரொம்ப பர்சனலா நம்ம அர்ஜுன் தான் நம்ம பாத்துக்கலாம் என்ன நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஹலோ விஜய், சஞ்சனா அண்ட் பானு அண்ட் அர்ஜுன் தாஸ். உங்களோட படம் போர் மார்ச் 1 ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட்லி எனக்கு விஜய்கிட்ட ஒரு டவுட் மட்டும் கிளாரிஃபை பண்ணோம். என்னன்னா உங்களோட காலர் டியூன் மாத்திட்டீங்களா இல்லை ஸ்டில் த சேம்? அது மாற்ற முடியாது. சேம் மதுரை வீரன் தான். சூப்பர். உங்களோட படங்கள்னாலே ஒரு ரெகுலர் ஃபில்மா இருக்காது, பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொம்ப கமர்ஷியலா ஒரு மாறின மாதிரி இருந்தது. இந்த கதை அப்படி. ஓகே, it's been made, it's a college film made for the students, so had to be told a certain way. So I think we had a lot of fun making it, and I think the end product is also a lot of fun. So I'm hoping that fun kind of transcends and connects with the audience. So if you ask me, it's a commercial. Yeah, I've gone all out and tried to make it as commercial as possible. So there's nothing artsy about it. Okay. Don't go looking for too much in it. It's a fun, commercial, mass movie in my. இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்னு கூட சொல்லியிருந்தீங்க. Right. அதுல இருந்து ஒரு படமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது அந்த விஷயம் எப்போ கேள்விப்பட்டீங்க? அது எப்போ பண்ணணும்னு தோணுச்சு அந்த மாதிரி? 2019 at a family gathering, this someone I know told me this incident that happened, and he told, and it was like we were in a room full of people and everybody was just fully taken in. He narrated the whole incident about like some 30 minutes, and we were all like completely engrossed with that story. So, and the fact that it was a true incident based on a college riot that happened because of one incident. So that story stayed with me. So I knew that at some point, and I started narrating that incident to a lot of people. So every time I was narrating, I felt there is something interesting in this that I can add to it in the format of a film. அர்ஜுன், இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹீரோ ஜோன்ல இருக்கக்கூடிய படம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா மேபி நீங்க ஒரு ரொம்ப டார்க்கரான படங்கள் இருக்கட்டும், ஒரு பேட் காயா பண்ணது இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ரோல் இப்போ கிடைச்சிருக்குன்றது எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, இன்ஃபேக்ட் ஒரு யூஸ்வல் ஜோன்ல இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஜான்சன். பட் ஏன்னா இதுல நான் தான் கொஞ்சம் காமான கேரக்டர், காலி வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் படத்துல. பட் இல்லை, விஜயோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை. இன்ஃபேக்ட் நிறைய இன்டர்வியூஸ்லையும் மேடையிலையும் சொல்லியிருந்தேன். ஷேத்தான்லேருந்து அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் அவர் தான் தமிழ் படம் பண்ண மாட்டாரு. ஃபைனலி சரி ஓகே ஒரு தமிழ் படம் பண்றேன். ஸோ நீங்க இதுல ஒரு பாட்டா இருப்பீங்க நம்புறேன்னு சொல்லி இந்த கதை நரேட் பண்ணாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவர் சொன்ன மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு கதை. ஸோ வை நாட், கண்டிப்பாக அவரோட கொலாபரேட் பண்ணான்னு சொல்லி அப்படி தான் உள்ள வந்தேன். பட் எஸ், டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜான்சன். பட் அதுக்கப்புறம் நீங்கள் மார்ச் 1 பார்த்து தான் சொல்லுங்கள். ஸோ அண்ட் சஞ்சனா, நீங்கள் வந்து ஃப்ரம் உங்கள் டிவியில் ஆரம்பித்த உங்கள் ஜேர்னி, நீங்கள் வந்து ஜகமே தந்திரம், அதுக்கப்புறம் சார்பட்டா, அதுக்கப்புறம் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல சினிமாவில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியான ஒரு ட்ராவலில் ஒரு ஓகே நமக்கு ஒரு சர்டன் பீரியடில் கண்டிப்பாக நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் ஃபேஸ் இருக்குல்ல, அது எப்படி டீல் பண்ணீங்க?
ஐயோ ரொம்ப டீப்பான கொஸ்டினா இருக்கு எனக்கு மட்டும் வரும்போது. இல்ல ஐ திங்க் அந்த ஃபேஸ் வந்து ப்ராபப்ளி அக்கார்டிங் டு மீ ஐ டோன்ட் திங்க் ஐ என்டையர்லி கம் அவுட் ஆஃப் தட் ஜோன். எனக்கு இன்னுமே அப்பப்போ ஐ ஹாவ் மை like times when I go into that space where I'm like probably ரொம்ப நமக்கு ரொம்ப டைம் ஆகுதோ இல்லாட்டி like I'll probably go back, sit and think that if I'm doing something wrong or if I should do something differently for it to work differently for me. But somewhere when my work comes out, அதை பார்த்ததுக்கு அப்புறம் there'll be some kind of a satisfaction for me. நான் வந்து ப்ராபப்ளி மற்றவங்களோட ஜேர்னியை வந்து என்னோட ஜேர்னியோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாதான் நான் அந்த ஃபேஸ்குள்ளே போவேன். பட் இஃப் ஐ see just my work and what I am doing and how I am doing it, I think it's pretty safe for me to see things that way also. And as an artist also, I think we all have our ஒரு மாதிரி அந்த faces இருக்குல்ல, ups and downs and everything. ஸோ அந்த ரெக்கக்னேஷன் வந்து என்டையரா வந்து ஓகே இப்போ எல்லாருக்குமே வந்து உங்களை தெரியும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ப்ராபப்ளி அக்கார்டிங் டு மீ நான் பண்ண ஒர்க்குக்கு பெட்டரா இருந்திருக்கலாமே ரெக்கக்னேஷன் அப்படின்னு இருக்கலாம். பட் ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் தட் if you're very true and honest with your work, you will get what you have to get. And if this is what you're getting, probably that's what you're meant to get. ஸோ அண்ட் பானு நீங்கள் வந்து வாளா இருக்கட்டும், இமைகள் அதுலையா இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோலும் அமையுது. அந்த மேஜிக் என்ன விஷயம் உங்களுக்கு நடக்குது? தொடர்ந்து வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 10 வருஷம் முன்னாடி பாம்பே வந்தேன், இப்போ இதெல்லாம் நடக்குது. ஸோ ஓகே, நல்ல விஷயம்தான். ஐ திங்க் அது டைரக்டரோட அதுக்கு தான் தேங்க்ஃபுல் ஆகணும். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நல்ல டைரக்டர் கிடைக்கிறது இல்லைன்னா நல்ல கதை சூஸ் பண்ணுறது, அது அவங்கள அவ்வளோ நல்லா கதை எழுதி வச்சாரு, நம்ம சூஸ் பண்ணாரு, நம்ம ஆடிஷன் பண்ணோம், செலக்ட் ஆகிட்டோம் அந்த மாதிரி. அண்ட் இல்லைன்னா அதுக்கப்புறம் கதை சொன்னார், அது பிடிச்சிருச்சு பண்ணிட்டோம் அந்த மாதிரி. ஈவன் இந்த கதையில் கூட போரில் கூட விஜய் கால் பண்ணும்போது அது பயங்கரமான ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் போராளி நல்ல கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர் கிடைச்சிருச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங். மாடலிங்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இப்போ இங்கே இந்த நிலமையில நல்லா இருக்கு. When I went to narrate her the film, I went to meet her to discuss the film. We started speaking about something else and everything, and then she narrated Imaigal. She narrated that story to me so I forgot my story and I was listening to her narration of that. And then after about 2 hours I said, okay, it's time for me to go. I will send you the script, you read my script. But she was so, because that time she was in that zone of doing that film. So she was fully into that character and she narrated the entire story to me in detail and I just quietly heard it. And விஜய் உங்களோட கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, தொடர்ந்து எல்லா ஒரு படமாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்து உங்களோட ஒர்க் ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. அந்த ஐயோ ஒர்க்கஹாலிக் அந்த மாதிரியா? Yes. We all should answer. Yes. 16 hours ஷூட் பண்றதுக்கு அப்புறம் மேபி we are going home and அதெல்லாம் அவர் வந்து இல்ல எடிட் பார்க்கணும், அங்க போகணும், அதுக்கப்புறம் அந்த போன்ல ஏதாவது ஒரு பண்ணிட்டே இருப்பாங்க. So yes, he is workaholic. Okay. Good. I'm glad you're answering for me. Yes. But I consider it as a great opportunity, that to be busy and to be able to do work consistently and to do the kind of work that you are very excited and happy to do. So in today's time, it's a boon to have that kind of an opportunity. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம், இன்னைக்கு I have to tell this and this is not some kind of an entertainment for him. Okay, so நம்ம ஜெனரலா ஒரு படம் பாக்குறது வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போய் ஒரு படம் பார்த்துட்டு வரலாம், சும்மா போலாம் அப்படின்னு. அவருக்கு எப்படின்னா வந்து he has to be up to date with the kind of films that have come out. எப்படி இருக்கு பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் கேட்பாரு, hey, did you watch this film, did you like it, சரி சொல்லு, what did you think? So all these questions he'll ask. அப்படியே straight there are 5 questions that he has to ask you and you will answer for that. இன்னைக்கு
இன்னைக்கு காலையில பிரஸ் மீட் முடிச்சோம். அதுக்கப்புறம் we had ஒரு 3 hours பிரேக். அந்த 3 ஹவர்ஸ்ல இவர் போய் ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்காரு. படம் பார்த்துட்டு இங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி பாம்பே போறாரு. போயிட்டு அந்த படத்தோட ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணுவாரு. அப்புறம் நடுவுல இன்னொன்னு அங்க ஸ்கிரீனிங் ஹிந்தி போரோட தங்கேன்னு ஸ்கிரீனிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் சோ பண்ணோம். இந்த 3 I'll ஹவர்ஸ் watch something. சோ பேசிக்கா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த 3 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஓகே கொஞ்சம் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு, இவர் லஞ்ச் கூட சாப்பிடல, போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு ஓகே போன ஃப்ரைடே வந்து இத்தனை படம் வந்திருக்கு, அதுல எல்லா படமும் பார்த்துட்டேன். இதுக்கு நடுவுல போன வாரம் இவருக்கு உடம்பு சரியில்லைங்க. அப்புறம் நீ காலையில வந்து கேக்குறா, hey, did you watch that film? And I was like, I thought you were sick. Yeah, I watched it. Sick. And it's a film that's there in theater. It's not in any platform. So இவர் தியேட்டர் போய் தான் பார்க்கணும். So அந்த மாதிரியான ஒரு workaholic. கான்ஸ்டன்ட்டா படம். I don't think of it as work. For me, I'm a huge movie buff. All my learning is by watching films. So I love watching films. So I don't let go. Which means you're still working. Your brain is still working. Yeah. All the time. All the time. இங்க வந்து இதுக்கு முன்னாடி சோலோ அண்ட் டேவிட், இப்போ இது எல்லாமே பைலிங்குவல் பண்ணிருக்கீங்க. அந்த பைலிங்குவல்ல இருக்கிற ஒரு ஒரு ஃபேசினேஷன் என்ன? ரெண்டு பிளேஸ்லயும் சொல்லணும் அப்படின்றதா? First is that the story should be relevant to both markets that you're telling the story. The audience that you're making, it should be correct for that audience. That is the first. Only then you should attempt a bilingual. But the other reason why I do it is purely selfish. I'm just trying to get a wider base. I'm trying to establish myself in both here in this market as well as that market. And I attempted it in David first. I think David was the first time we tried it like that. And though David was only half done like that, but solo we did it fully. But solo also I felt that we were trying to adjust something. Some we kept the cast common and all that. But here we said let's do it as authentic as possible. Let's get everyone, like even if it means the smallest characters, we made sure we had a Tamil supporting cast, we had a Hindi supporting cast. So we wanted to make an authentic proper Tamil film and proper Hindi film. So that was the attempt. So I think I'm getting better at doing bilinguals. Okay. Though every time I do it, I say that no, enough. But then again, I'll end up doing it. So. நீங்க ரெண்டு லாங்குவேஜ்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அவரோட. ஆக்சுவலி எனக்கு நம்பிக்கை இல்லை நான் என்னால பண்ண முடியும்னு. பண்ணும்போது அது அவர் தான் ஆக்சுவலி எனக்கு நிறைய பட் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ், அவர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான். இல்லைன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ வுட் ஹவ் செட் நோ. பட் ஹி ஆக்சுவலி செட் ஐ வில் பி ஏபிள் டு டூ இட். அண்ட் பண்ணும்போது ஆக்சுவலி but a lot of times the energy shift was happening. Like I think Arjun has a very different style of acting and Harshvardhan has a very different style of acting, and they both speak differently, the different language kuda. But ipo inga camera inga irukku, so okay fine, I'll do the scene with Arjun or anybody, and then the people will change and somebody else will come because camera vandu maatha mudiyadilla jip edala potu. So டக்குன்னு எனர்ஜி வந்து இப்போ அந்த எனர்ஜில இருந்தோம், இப்போ இங்க வந்து இவர் வேற ஒரு மாதிரி பேசுறாரு. அண்ட் அது டக்குன்னு ஷிஃப்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் பண்ணி ஐ திங்க் முடிச்சிட்டோம். அண்ட் சஞ்சனா, நீங்க வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெகமே தந்திரமா இருக்கட்டும், ஜிகர்தண்டா டபுள்எக்ஸா இருக்கட்டும், அதுல வந்து உங்களோட ரோல் வந்து ஒரு சின்ன ரோல் தான். ஆனால் நீங்க எப்படி ஒரு ரோல் பிக் பண்ணுவீங்க? இப்போ இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது இருக்குமா, இந்த டைரக்டர் சொல்றாரு ஸோ அதுல ஏதோ இருக்கும் அப்படிங்கிறதா? இல்ல அப்படி என்டையரா இந்த டைரக்டர் சொல்றாரு அதனால வந்து ஓகே நான் பண்றேன் அப்படின்னு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. பட் when you say ஜகமே தந்திரம் was just purely because I wanted to be a part of first was Santosh Narayanan's one, like I wanted a song for myself. And I'm a huge Santosh Narayanan fan. And அது வந்து அது plus points மாதிரி, there's D sir, there's Karthik, like you know it's a superb team. ஸோ வந்து அந்த டீமா வந்து அது ஒரு ப்ளஸ் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இதுல சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் போடுறாரு அதனால நான் ஓகே இதை நான் பண்றேன். அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே என்கிட்ட இந்த ஒரு சாங் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சீன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஹேட் டு கட் இட். பட் ஸோ நான் போகும்போதே ப்ரிப்பேர்டாக தான் போனேன். பட் when it comes to Jigarthanda, that was not how it was. It was entirely because of the character. At that time, I shot Jigarthanda simultaneously while shooting Poor and another film. So எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஃபார் மீ இட் வாஸ் 3 entirely different characters. And அதை தவிர இன்னொன்று என்னன்னா, ஐ எம் டூயிங் 3 films in a span of 3 months.
which I don't know if I'll get this opportunity again. And all three are big films. And I was like, இது ஒரு like I have to go full out and like be fully committed to these projects. நான் ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இது கட்லாம் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ வரப்போகுது அது ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி கிவன். ஆஸ் அன் ஆக்டர் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் தட் ஓகே நம்ம இங்கே நடிக்கிறது எல்லாமே ஸ்க்ரீனில் வராது, எல்லாமே எல்லாராலையும் பார்க்க முடியாதுங்கிறது நமக்கு தெரியணும். நான் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இட்ஸ் at the end of the day it's the experience for me. And for me to do 3 drastic completely different characters at that time, and for me personally to be satisfied with all 3 performances, for me it's a big win. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது வித் ஜிகர் தண்டா. இன்னும் நம்ம பண்ண நிறையா இல்லையே அப்படின்னு. பட் எனக்கு அது தவிர இன்னும் 2 படம் இருக்கு, அதுக்கப்புறம் ரிலீஸ் இருக்கு. ஐ எம் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் ரிலீஸ் அண்ட் ஐ ஹேவ் another ரிலீஸ். இதுல ஃபுல் பண்றதெல்லாம் சோ நம்ம வந்து பெஸ்ட் ஆஃப் எவ்ரி வேர்ல்ட் வேணும்னு ஆசைப்படுறோம். சோ I think I had a great time. That 4 months of my life was probably the best months. அப்படின்னு கூட நான் சொல்லலாம். I was constantly working. I'll be in Pondicherry, I'll come to Chennai and then I'll go to Kodaikanal. அந்த மாதிரிலாம் வந்து நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் வந்து இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ டுமாரோ இஃப் ஐ வாண்ட் டு டெல் மை ஸ்டோரி டு சம்மன் ஆல்சோ, இப்போ நான் சொல்ற மாதிரி உங்ககிட்ட ப்ராப்ளம் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் வாட் ஐ ஹவ் டன் இல்ல. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் ஃபார் மீ. போர் செலக்ட் பண்ண ரீசன் என்ன? போர் வந்து நான் ஆக்சுவலா இவரோட வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஐ ஹேட் ஆல்ரெடி ஆடிஷன். Which project? யுவர் வெப் சீரிஸ். யா அண்ட் ஸ்ரீகாந்த் ஒன்லி ஆடிஷன் மீ. அவருலாம் வந்து அவர் ஒரே ஒரு டேக் தான் சூப்பரா பண்ணீங்க அப்படிலாம் சொல்ல. நானும் கண்டிப்பா இது நடக்க போதுன்னு நினைச்சா அப்புறம் எனக்கு கூப்பிடவே இல்லை அந்த ப்ராஜெக்ட். சரி ஓகே இது என்ன நமக்கு என்ன புதுசா அப்படின்னு சொல்லி வந்து விட்டாச்சு. அப்புறமா when I got a call for this, he texted me and everything. I went, I heard the story. அவரு என்கிட்ட நான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட கேரக்டர் வேற கேரக்டர். பட் நான் கதை கேட்ட டைம்லேருந்து the character that I played, I was really ஒரு மாதிரி attracted towards that character. I was like, this is something probably I should do. I should not do that other one that he's asking me to do. அப்படின்னு I had already fixed in my head. We'll go back and forth. அவர் திருப்பி ஒரு 15 days காணாம போயிடுவாரு. போயிட்டு வந்து அந்த திருப்பி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவார், திருப்பி வருவார். ஓகே நவ் ஐ டெல் யூ த கேரக்டர்ஸ் ஆர்க் யூ டிசைட். திருப்பியும் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நோ ஐ திங்க் ஐ டூ தட் கேரக்டர் ஒன்லி, ஐ வாண்ட் பி ரிஷிகா அப்படின்னு. அவர் வந்து நோ பட் சி ஐ வில் see there is still a little bit of work pending in the script, I'll tell அப்படின்னு திருப்பி ஒரு தடவை போயிட்டு திருப்பி வந்து சொன்னாரு. That was the last time. I was like இல்ல I will do only this, you give me this. And then I think since Banu is also here, I can tell, I kind of asked him also who's playing this character, Gayatri's character அப்படின்னு. He's like no that character we've already decided. Oh okay, so if that window is closed then I'm not giving up on this அப்படிங்கறத நான் வந்து கிளியரா அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு மேல I don't think you're going to give up. Okay fine அப்படின்னு சொல்லி we were not given such options. Yeah, எங்களுக்குலாம் she was the only one who was given option. எனக்குலாம் I was not given. you are only Prabhu. அவன் யுவா முடிஞ்சு இல்ல I was not given. I tested the waters and I kind of grabbed what I wanted. That's all. அண்ட் அர்ஜுன் நீங்க வந்து எப்பவுமே உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு தேங்க்யூ ஜான்சன். அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட்ல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க அவங்கள. அதுக்கப்புறம் ஐ திங்க் லோனர்ல தான் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சைட்ல ஒரு வல்னரபிளா ஒரு சைட்ல காமிச்சிருந்தது. ஸோ ஒரு இந்த ஜேர்னி இருக்குல்ல, இதுல இந்த ஆக்டிங் வந்து நம்ம ஆஸ் ஆக்டரா எவால்வ் ஆகுறது அப்படிங்கிற ப்ராசஸ் என்னவா நடந்திருக்கும்? ஜான்சன் ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி டிரெக்டரோட அந்த ட்ரஸ்ட் தான். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி லோனர்ஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். எனக்கு ஏன்னா எல்லாருமே இந்த நெகட்டிவ் ஷேடில் பார்க்கும்போது ஹலிதா நம்பி ஐ போர்ட் ஆஃப் இட் நாட் ரியலி ஐம் நாட் போர்ட் சம்திங் ரியலி குட். ஒரு ரொம்ப நல்ல நெகட்டிவ் கேரக்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பட் இப்போதைக்கு பைப்லைனில் எதுவுமே இல்லை. பட் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஹலிதா நம்பி ஒரு ஒரு ரொம்ப வல்னரபிள் கேரக்டர் ஆஃபர் பண்ணாங்க. அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் ஹலிதா. சும்மா ஓகே அவங்களோட ஒர்க் பண்ணனால நான் சொல்ல, அவங்களே ஃபர்ஸ்ட் மீட்டில் சொல்லியிருந்தேன் ஏன்னா ரொம்ப ரியலாக அப்படி ஷூட் பண்ணுவாங்க படத்தை. ஸோ மீட் பண்ணி பேசணும். நான் சார் ஓகே. பட் அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் a lot of directors என்ன வேற ஒரு ஷேடில் பார்த்தாங்க. ஸோ a lot of line up that is happening, including விஷால் வெங்கரோட படம் லோனர்ஸோட ரெஃபரன்ஸாக கொடுப்பாங்க. இப்போ நான் அஹ்மத் கபீர்னு சொல்லி ஒரு மலையாளம் டிரெக்டரோட படம் சார், அவரும் லோனர்ஸோட ரெஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹலிதா அண்ட் ஷீஸ் ப்ராமிஸ் தட் வில் ஒர்க் டுகெதர் அகேன். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட்.
பட் யா எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு ஹர். ஏன்னா அந்த ஒரு டிஃப்ரெண்ட் சைட் டு மீ இருக்குன்னு காமிச்சு அவங்க தான். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் தட் நிறைய டிரெக்டர்ஸ் அதை பார்த்துருக்காங்க அண்ட் தே பிலீவ் ஐ கேன் புல் இட் ஆஃப். அண்ட் ஹோப்ஃபுல்லி எஸ் டிரெக்டர்ஸ் ஆஃபர் மீ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். பட் இப்போதைக்கு நெகட்டிவ் ரோல்ஸ். அண்ட் நீங்கள் வந்து இந்த படத்தோட டைலாக் வந்து ஸ்ரீகாந்த் எழுதியிருக்காருன்றது ஒரு இன்னொருத்தோட ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? Shrikant has been working, me and Shrikant have been working together for a couple of things since some time சோலோ now. டைம்ல So from solo time, I think. Yeah, from solo time we started. Solo he came on towards the post-production time. But since then, we worked together on a couple of projects. So I have a great comfort with him. And I feel bad calling him because he is also on this journey of becoming a full-blown director himself. So he's been on that journey. But because I am greedy and I get along well with him, I keep calling him back. So even this project, I was very keen to get him on board. And he, when I narrated the story to him, I called him. So I think we both went together to narrate to Arjun. And since then, he has been part of the whole project. And he's been a huge asset to I the think project. Shrikant is your Bijoy. Yeah. No, Shrikant? My Bijoy. Shrikant is his Bijoy. Like how Bijoy is to Mani sir. I met Shrikant, by the way, because of his number is still saved like that. He had a FB page for Mani sir. மணிரத்னம் குரு. So his name is saved as Vignesh Shrikant FB Mani sir page. அண்ட் நீங்கள் வந்து காளி கூட நடிச்ச ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அவர் வந்து பயங்கர Yeah, he's- அவரை சமாளிக்க முடியல. எனக்கு வந்து நீங்கள் ஸ்டேஜில் சொன்னப்போ காளி வந்து நிறைய பேசுவார், நிறைய கலாட்டாவாக இருப்பாருங்க. எனக்கு சஞ்சனா இங்கே பார்க்கும்போது அப்படி தோணுச்சு. ஆமாங்க, காளியும் நானும் ஒரு டீம் மாதிரி. எனக்கு எப்படின்னா காளியை டிஸ்கவர் பண்ணோன்னு எனக்கு வந்து அப்பாடா நான் பாட்டுக்கு தனியா இருக்க வேணாம், எனக்கு இங்க ஒரு லைக் இன்னும் ஒரு பர்சன் கிடைச்சிட்டாங்க, நான் வந்து நான் கேன் பி மை செல்ஃப் அப்படின்னு இருந்தது. ஆனா இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டது யாருன்னா அவரு. ஆமா, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் ஆயிட்டாங்க. கரெக்டா கூப்பிட்டு சரி நீ வா பிரேக்ஃபாஸ்ட் ஒன்னா சாப்பிடுவோம் இந்த மாதிரி. அவரு சாப்பிட மாட்டாரு, தூங்க போயிடுவாரு. நாங்க நைட் ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு ஆக்சுவலா காலையுமே எப்படின்னா வந்து என்ன விட்டு மச்சான் நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தூங்குறீங்க நீங்களாம், சாப்பிட மாட்டீங்களா, உங்களுக்கு எல்லாம் பசிக்காதா? எனக்கு பசிக்குது. நான் காலையில வந்து 6 o'clock நாங்க வந்து செட்ல இருந்து கிளம்பும்போதே நான் சொல்லுவேன் நேரா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்புறமா தூங்கணும் அப்படின்னு. நீ தூங்கவே போக கூடாது, அவன்கிட்ட நீ தூங்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, வந்து நான் ரூம்க்கு அதை தட்டி கீழே வந்து உனக்கு கூப்பிட சொல்லுவேன் அவங்க ஹோட்டல்ல இருந்து அப்படின்னு. அதனால வந்து ஒரு மாதிரி அது போக போக வந்து ஓகே பண்ணலன்னா விட மாட்டாங்க ஃப்ரீயா. எப்படி ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே இன்னும் ஞாபகம் இருக்கு, ரொம்ப இன்டென்ஸான சீன் ஃபர்ஸ்ட் டே. ஸோ எனக்கு அந்த சீரியஸ் சீன்ஸ்ல நான் எப்பவுமே ஈஸியா சிரிச்சிருவேன். காலியோட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் சீனே உட்காந்து நம்ம சீரியஸா இப்படி முறைக்கணும். அவன் ஏதோ சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவர் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது கமான் காலி கமான் அர்ஜுன் சீரியஸ் கைஸ் சொல்லி இந்த டீச்சர் இருப்பாங்களே ஸ்கூல்ல அந்த மாதிரி ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ண காய்கறி சொல்ல மச்சான். இந்த கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப சீரியஸான சீக்வன்ஸ். ஏதோ அவன் பாட்டியோட கதை இந்த மாதிரி ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு என்ன சிரிக்க வச்சிருவான். அவனோட க்ளோஸ் வந்து மச்சான் சீரியஸ் இப்போ என்னோட க்ளோஸ் எதுவும் சொல்ல என்னோட க்ளோஸ் முடிஞ்சேடான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணுவான். ஆமா, ஆனா அவர் வந்து எல்லா சீன் காலியோட எந்த சீன் பண்ணாலும் அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சொல்லிடுவாரு இதுக்கு மேல கிடையாது கஷ்டம், அவனோட படம் பண்றது கஷ்டம், நான் பண்ண மாட்டேன். அவன் வந்து மச்சான் வாட் மச்சான் சொல்ல, அவன் வந்து ரொம்ப பர்சனலா நம்ம அர்ஜுன் தான் நம்ம பாத்துக்கலாம் என்ன நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். பானு விச் டீம்? பானு வந்து பானு வந்து பாதி ஹிந்தி பாதி தமிழ், அதனால வந்து நீங்க பானு வந்து என்டையரா இந்த சைடு இழுக்கவும் முடியாது, அந்த சைடு தள்ள முடியாது. அதனால நாங்க செட்ல இருக்கும்போது பானு எப்பெல்லாம் இருக்காங்களோ அப்பெல்லாம் அவங்களும் இருப்பாங்க. அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க, அங்க ஏதாவது நடக்குதா நிறைய டைமே இல்ல ஆக்சுவலி. இவங்க வந்து ஷார்ட் ஓகே இவங்க போவாங்க, அந்த டீம் வருவாங்க. சோ என்னால போக முடியாது அந்த மாதிரி. நான் இவங்களுக்கு பிரேக் இருக்காது. ஏன்னா ஓகே தமிழ் ஓவர்னு சொல்லி நம்ம கிளம்பிடுவோம். பானு அங்க ரைட் நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி. அப்போ இவன் வந்து வந்துட்டேன் சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு வேற போறேன், நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன், உனக்கு வேணுமா நான் அனுப்புறேன், என்னால வர முடியாதுல்ல, லைக் ஆல் திஸ் ஹில் டு அண்ட் தென் ஓகே யா. பானு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ரோல்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு நீங்க பண்ண எல்லா படத்துலையுமே. ஸ்பெஷலி நீங்க அழுற மாதிரி ஒரு சீன்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அது எனக்கு அவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு தோணும். நீ இல்ல குட் குட் இல்ல அவர் சிரிச்சு சொன்னாரு. சோ அதான் யோசிச்சேன். Yeah, she cries beautiful on screen, really. Yeah. In this movie There's one scene. oh okay. ஸோ
ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீனை ஹோல்ட் பண்ணுறப்போ அண்ட் இவ்வளோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வேணால் ரொம்ப ஏர்லியாக இருக்கலாம், பட் இதெல்லாம் நடந்த ஒரு ஸ்பேன்ன்றது வந்து ரொம்ப ஒரு கம்மியான டைம் இல்லையா? ஒரு பேக் டு பேக் இந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்குது? அது இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் சொன்னீங்க இது டக்கு டக்குன்னு வருதுன்னு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜர் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் செலக்டே பண்ண மாட்டேங்கிறது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஈவன் ஆல் த டைம் அர்ஜுன் ஆல்சோ சேஸ் தட் யூஆர் ஆல் ஒர்க்கிங் அ லாட். இந்த மாதிரி ஐ ஃபீல் ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் அ லாட். நீங்கள் சொன்னீங்க, ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் அது படிக்கும்போதே ஒரு புக் படிக்கும்போது எப்படி ஒரு உள்ளுக்குள்ள நிறைய உணர்ச்சிகள் வரும், இல்லைன்னா அது ஒரு சூப்பர்லேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். லைக் ஐ திங்க் இஃப் யூ ரீட் தி ஸ்கிரிப்ட் அண்ட் யூ நோ தட் திஸ் இஸ் இட், ஐ ஹாவ் டு டூ இட், தென் யூ ட்ரை வாட் எவர் இட் டேக்ஸ் டு டூ தட். அண்ட் அதுக்கு ப்ராசஸில் வந்து டைரக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் 2 questions ஃபார் அர்ஜுன் அண்ட் விஜய். ஃபர்ஸ்ட் அர்ஜுனுக்கு, இட்ஸ் அப்டேட்ஸ் டைம். நீங்க வந்து அடுத்து பண்ணக்கூடிய படங்களோட அப்டேட். அப்பா நல்லா அப்டேட் அபவுட் ஃபியூச்சர் மூவிஸ் வந்து விஷால் வெங்கரோட படம் முடிஞ்சிச்சு. அது ஹோப்ஃபுல்லி ரசவாதி இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். சாந்தகுமார் சாரோட படம், மலையாளத்தில் ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன் அஹமதோட. அண்ட் அவர் சொன்ன மாதிரி ஸ்ரீகாந்த் ஒரு படம் இருக்கு, ஐ திங்க் சூன். பாலிவுட் டெபியூ ஆறீங்க? பாலிவுட் முடிஞ்சிச்சு, அது ஹிந்தியில் ஒரு படம் முடிச்சிட்டேன். அது அங்கமாரி டைரிஸ் படத்தோட அடாப்டேஷன் மதுமிதா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அதுவும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நம்புறேன். இருக்கு வேற எல்லா படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன் வரட்டும். பட் யா ஹாப்பி வித் தி சாய்ஸஸ். ஸோ அண்ட் விஜய், நீங்கள் கீப் ஒர்க்கிங் வித் மணிரத்னம். ஸோ தக் லைஃப் பற்றி அவர் உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா? அதோடைய ஷூட்டிங் அவரு ஒர்க் பண்றாரு. அவரை நாங்க எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி நம்ம ப்ரமோட் பண்ணோம், நீங்க வரணும், நீங்க இருக்கணும்னு. அவர் வந்து தக் லைஃப் ஜஸ்ட் தட் வேர்ட் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடுவார் அந்த கான்வர்சேஷனே, தக் லைஃப் ஷூட் அப்படின்னு. இப்ப கூட உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம எல்லாம் பேசுறோம்ல, அவர் வந்து சட்டுன்னு ஏதோ பண்ணிட்டே இருக்காரு, அங்க ஏதோ போயிட்டு இருக்கு, இங்க ஏதோ வேலை போயிட்டு இருக்கு. They are starting a schedule now, so that's exactly. So I'm part of that. I'm part of the shoot for that. So we already finished one small schedule. We're doing another one next month. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பேசுனது. உங்க படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். Thank you. Thank you. Thank you. பார்த்து சொல்லு.